விமானம் அந்த சடலங்கள் எல்லாம் அங்கே அப்படியே இருந்து கருகி போன சடலங்கள் எல்லாம் இருக்கின்றன. சில ஒருவரை அந்த விமான நிலையத்தின் சீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். அந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டே இருக்கும் பொழுதே அவர் உயிர் கருகி இருக்கிறார். அதை இருவரையும் பிரித்து எடுக்கின்ற காட்சிகள் எல்லாம் பார்ப்பதற்கு ஐயகோ என்று சொல்வார்களே, அப்படி ஒரு நிலை ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு பாதிப்பு, அந்த அளவுக்கு கனத்த இதயத்துடன் தான் பார்க்கின்ற காட்சிகள். அந்த காட்சிகளை எல்லாம் நாங்கள் மீடியா எத்திக்ஸ் என்று கூறுவார்கள். எனவே அதை கருதி நாங்கள் அதை வெளியிடவில்லை. இருப்பினும் மிக மிக கோரமான காட்சிகள் தான் கூற வேண்டும். எத்தனையோ கனவுகள், லட்சக்கணக்கான கனவுகளுடன் அந்த பயணிகள் எல்லாம் சென்றிருப்பார்கள். 3 நிமிடங்கள் புறப்பட்டு அந்த பலர் செல்போனை கூட சுவிட்ச் ஆஃப் செய்திருக்க, ஏரோப்ளேன் மோடு என்பார்களே, அந்த ஃப்ளைட் மோடில் கூட போட்டிருக்க மாட்டார்கள். அது போடுவதற்கான முயற்சியில் தான் இருந்திருப்பார்கள். மேலே சென்ற பொழுதே அவர்களுடைய கனவுகள் எல்லாம் முடிந்துவிட்டது. மிக மிக சோகமான தருணம் என்றுதான் கூற வேண்டும். அதைவிட சோகம், உணவருந்துவதற்காக விடுதியிலே உட்கார்ந்து உணவருந்தி கொண்டிருக்கிறார்கள். விமானம் எங்கோ மேலே சென்று கொண்டிருக்கிறது. இங்கு நம்முடைய கட்டத்தின் மேல் விடும் என்று யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த விமானம் நேரடியாக பொத்தென்று வெடித்து சிதறி அதனுடைய பாதி வால்பாகம் நேரடியாக அந்த கட்டிடத்தின் மேல் சொருகி கொண்டது. அதிலே அந்த கட்டிடம் இடிந்து உள்ளே உணவருந்தி கொண்டிருந்த மாணவர்கள், மருத்துவர்கள் மீது விழுந்து அதிலே குறைந்தபட்சம் 5 to 10 பேர் என்கிறார்கள். உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் குறைந்தபட்சம் 5 பேர் பலியாகி இருப்பார் என கூறுகிறார்கள். மேலும் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையிலே அந்த மருத்துவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதிலே முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியினுடைய அவருடைய மரண செய்தியும் தற்போது நத்வானி என்ற ஒரு எம்பி, பாஜக எம்பியும் அவரும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். உண்மையிலேயே இது ஒரு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி என்பார்களே, அப்படி வானிலே 170 என்றால் கீழே ஒரு 10 பேர் என்ற வகையிலே ஒரே 20 பேர் என்றும் சற்று தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. என்றால் இது அதிர்ச்சி. இதன் காரணம் என்னவென்று பார்க்கும்பொழுது, இந்த விமானம் ஏற்கனவே 6 மாதங்களுக்கு முன்பே இது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பறக்க முடியாமல் இருந்து பிறகு தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்பட்டு பறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விமானிகள் இருவருமே கை தேர்ந்த விமானிகள். தலைமை விமானி கிட்டத்தட்ட 8600 மணி நேரம் பறந்திருக்கிறார். அவருக்கு பறந்த அனுபவம் இருக்கிறது. அவருக்கு கோ பைலட் கிட்டத்தட்ட 1600 மணி நேரம் பறந்திருக்கிறார். அவருக்கும் அனுபவம் இருக்கிறது. எனவே அனுபவசாலிகள், 2 விமானிகளும் அனுபவசாலிகள். எனவே இது ஏதோ டிஜிசிஏ என்ற டைரக்டர் ஜெனரல் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் ஏவியேஷன், டிஜிசிஏ அவர்களுடைய கணிப்பு என்னவென்றால் 2 என்ஜின்கள் மீதும் பறவைகள் மோதிருக்கலாம் என்றால் குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்திலே பறவைகள் அடிக்கடி வருவதும் பறவைகள் மோதுவதும் அடிக்கடி நடைபெறுகின்ற ஒரு சம்பவம், அடிக்கடி ஒரு நிகழ்வாக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்வு ஒருவேளை பறவைகள் மோதியதால் ஏற்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் கூறுகிறார்கள். ஆனால் எது உண்மை என்பது அந்த கருப்பு பெட்டி கிடைத்தால் மட்டுமே நம்மால் கூற முடியும். ஏன்னால் பறவைகள் மோதியதால் என்ஜின் பழுதாகி வெடித்து சிதறி இருக்கலாம் என்ற வகையிலே ஒரு தகவலும் தற்போது கூறப்படுகிறது. ஆனால் பல தியரிகள், ஒவ்வொருவர் ஒவ்வொரு தியரியை தற்போது கூறுகிறார். இதுதான் காரணம், அதுதான் காரணம், இதுதான் காரணம் என்று. எது எப்படி இருந்தாலும் அந்த பிளாக் பாக்ஸ், இந்த பிளாக் பாக்ஸ் என்ற கருப்பு பெட்டி, அந்த கருப்பு பெட்டி என்று அழைப்பார்களே, அது கிடைத்தால்தான் கடைசி நேரத்திலே விமானத்திற்குள் என்ன நடந்தது, பைலட் என்ன சொன்னார், பயணிகள் எந்த நிலையில் இருந்தார்கள், விமானத்தின் உள்ளே இருந்த நிலவரம் என்ன என்பது குறித்த அந்த கடைசி திக் நொடிகள் அனைவருக்கும் தெரிய வரும். இதுவரை அந்த கருப்பு பெட்டி மீட்கப்படவில்லை என கூறியிருக்கிறார்கள். அந்த பிளாக் பாக்ஸ் என்பது கருப்பு கலரே இருக்காது, ஆரஞ்சு கலரில் இருக்கும். சில இதில் எல்லோ, மஞ்சள் வண்ணம் அல்லது ஆரஞ்சு வண்ணத்தில் தான் அந்த பிளாக் பாக்ஸ் இருக்கும். பொதுவாக ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்கும். அது கிடைத்த பிறகுதான் அதிலே அந்த ஒளிப்பதிவு இருக்கும். கடைசி நேரத்தில் நடந்தது என்ன என்ற ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கும். அப்பொழுது விமானி பேசியது, கோ பைலட் விமானியும் தலைமை விமானியும் உதவி விமானியும் பேசிக்கொண்டது, உள்ளே அந்த மைக் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இருந்திருக்கலாம், உள்ளே அறிவித்திருப்பார்கள் என்ன நடக்கிறது, ஃப்ளைட்டில் பிரச்சனை இருக்க எதுவும் சொல்லியிருப்பார்கள். அந்த தகவல்கள் மற்றும் பயணிகள் என்ன பேசினார்கள் என்பதெல்லாம் கூட அதில் பதிவாக இருக்கும். எனவே அந்த ஒளிப்பதிவு தகடு அந்த பிளாக் பாக்ஸிலே இருக்கும். அது கிடைத்தால்தான் உள்ளே என்ன நடந்தது, கடைசி நொடியிலே நடந்தது என்ன என்ற உண்மையான தகவல் கிடைக்கும். அது தற்போது அந்த கருப்பு பெட்டியை நிச்சயம் மீட்டு விடுவாங்க என்றால் இந்த விமானம் கடலிலோ அல்லது மலைப்பகுதியிலோ விழவில்லை, ஒரு பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் தான் விழுந்திருக்கிறது. எனவே அதிலிருந்து நிச்சயமாக அந்த பிளாக் பாக்ஸ் மீட்டெடுக்கப்படும். அது வந்த பிறகுதான் கடைசி நொடியில் நடந்தது என்ன என்பது தெரியும். தற்போது ஏடிசி நமக்கு கொடுத்த தகவல் என்னவென்றால், புறப்பட்டு விமானம் டேக் ஆஃப் ஆன பிறகு 3 நிமிடங்களிலேயே இந்த விமானத்தின் கதை முடிந்துவிட்டது.
வெடித்து சிதறி இருக்கிறது. மேடே மேடே என்ற கடைசி 2 அபயக்குரல் அந்த தலைமை விமானியிடம் வந்திருக்கிறது. அதன் பின் என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியவில்லை. தற்போது நாம் பார்க்கின்ற காட்சிகள் அந்த